இயக்கத்தின் கட்சியின் நூற்றாண்டு விழாவை முடித்துக் கொண்டு முன்னாள் மாவட்ட செயலாளரும் எங்கள் இனிய தோழருமான மாவட்ட செயலாளருமான தோழர் தங்கராஜ் அவர்களை அமெரிக்காவை கண்டித்தும் மற்றொருவரின் விடுதலைக்காகவும் பேச அழைக்கின்றோம். கடந்த 3ஆம் தேதி வெனிசுலா நாட்டினுடைய அதிபரை எந்த விதமான ஒரு குற்றத்திலும் ஈடுபடாத அதிபர் நிக்கோலஸ் மதுரோவையும் அவருடைய மனைவியையும் கொடூரமான வான்வழி தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு தாக்குதலை நடத்தி ஒரு பேட்டை ரவுடியை போல அந்த வெனிசுலா அதிபரை கைது செய்திருக்கின்ற அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை கண்டித்து நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கலந்து கொண்டு இந்த கண்டனத்தை எழுப்பிக் கொண்டிருக்கின்ற அனைத்து தோழர்களே, தோழர்களே மற்றும் அங்காங்க வேடிக்கை பார்க்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு எதற்காக வெனிசுலா அதிபரை அமெரிக்க ஏகாதிபத்திய ரவுடி ட்ரம்ப் கைது செய்தார் என்றால் அவன் மேலே எந்த விதமான குற்றச்சாட்டு இதுவரைக்கும் நிரூபிக்கப்படவில்லை. அந்த நாட்டிலே பயங்கரமான ஆயுதங்களை வைத்துக் கொண்டும் போதைப் பொருட்களை வைத்துக் கொண்டும் பல்வேறு நாடுகளுக்கு அச்சுறுத்துகின்ற வகையில் அணு ஆயுதங்களை தயார் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று ஒரு பொய்யான தகவலை பரப்பி இன்றைக்கு வெனிசுலா அதிபரை கைது செய்திருக்கிறார்கள். ஒன்றும் கிடையாது. உலகத்திலேயே ஒரு அநேகத்தனமான அராஜகமான ஆட்சி என்றால் அது அமெரிக்கா தான். அப்படிப்பட்ட கொடுங்கோலன் ஏன் எதற்காக இவர்களை கைது செய்ய வேண்டும் என்றால் இவன் நாடு எல்லாம் திவாலாய் போய் ஏற்கனவே வால்மார்ட் என்ற நகரங்களிலே அந்த நாட்டினுடைய மக்கள் எல்லாம் சாலைகளை நின்று தன் வாழ்ந்த வீடுகளை விட்டு வந்து சாலைகளில் நின்று போராடி கொண்டிருந்தார்கள். அப்படி பொருளாதாரத்தில் நலிவு ஏற்பட்டு இன்றைக்கு சின்னாதனமாகிக் கொண்டிருக்கின்ற ஒரு நாடுடைய அதிபர் தங்கள் நாட்டை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எண்ணெய் வளம் நிறைந்த வெனிசுலா நாட்டில் எப்படியாவது நாம் கைப்பற்றி அந்த நாட்டினுடைய எண்ணெய் வளங்களை கொள்ளையடித்தால் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முடியும் என்ற ஒரு ஐயக்கத்தனமான செயலை முன்னிறுத்தி இன்றைக்கு வெனிசுலா இந்த மதுராவையும் அவருடைய மனைவி கைது செய்கிறார்கள். இதை நாடு இந்த உலகம் இருக்கின்ற எல்லா நாடுகளும் வன்மையாக கண்டித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இங்கு இருக்கின்ற நம்முடைய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பிரதமர் 56 இன்ச்சு மாவீரன் என்று சொல்லக்கூடிய மோடி அவர்கள் இதுவரைக்கும் வாய் திறக்கவில்லை. சொன்னாங்க அமெரிக்காவுக்கு கண்டன கொள்ளை எழுப்புன்னு. அப்படி கண்டன கொள்ளை எழுப்பதற்கு தகுதியற்ற அரசாங்கம் தான் இன்றைக்கு இந்திய நாட்டிலே நிலவு கொண்டிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பிற்போக்கான இந்த செயலை நாடு முழுவதும் கண்டிக்கின்றார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரஷ்யாவுடைய எண்ணெய் கப்பலை கைது பண்ணிருக்காங்க, கடத்திருக்கிறாங்க. இப்ப எல்லா நாடுகளும் இன்றைக்கு பிரேசில், சைனா, கியூபா, வடகொரியா போன்ற அனைத்து நாடுகளுமே இன்றைக்கு அமெரிக்காவை எதிர்த்து தங்களுடைய கண்டன குரலை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு நிக்கோலஸ் மதுராவை கைது செய்திருக்கிறார்கள். எந்த விதமான குற்றச்சாட்டு கிடையாது. ஆனா என்னன்னா அந்த நாட்டினுடைய உயர் அதிகாரிகளை ஓராண்டு காலமாக அந்த நாட்டினுடைய நிலைமையை அந்த அதிபர் எப்படியெல்லாம் போகிறார் என்று வருகிறார் எல்லா தகவல்களையும் அந்த உளவுத்துறையை வைத்து அந்த நாட்டினுடைய நிலைமையை கண்காணித்து அங்கே திடீரென்று தாக்குதல் நடத்தி அந்த நிக்கோலஸ் மதுராவை கைது செய்திருக்கிறார்கள்.
ஏற்கனவே நம்முடைய சத்தாம் ஹுசேன் அவர்களை இப்படிதான் கைது செய்தார்கள் அமெரிக்கா. என்ன, அந்த நாட்டிலும் எண்ணெய் வளம் தான். இப்படி இவங்க கை வைக்கிற எல்லா நாளும் பார்த்தா சதாம் ஹுசேனை கைது செய்து நீங்கள் அணு ஆயுதங்களை தயாரிக்கிறீர்கள், வலிமையான ஏவுகணைகளை தயாரிக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டு சொல்லி அது நிரூபிக்கப்படவே இல்லை. இதுவரையும் அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் சொல்லி நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் அவரை தூக்கு தண்டனையிட்டு சாகடித்தார்கள் இந்த ஐயக்க கும்பல். அதே போல கடாபி அவரையும் இதுபோல சொல்லிதான் வேற எந்த நாட்டிலையும் போக மாட்டான். ஏன்னா அங்க போனா இவங்க எந்த லாபம் கிடையாது. எண்ணெய் வளம் உள்ள நாடுகளை கொள்ளையடிக்க வேண்டும். அந்த எண்ணெய் வளத்தை வைத்து தன்னுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ரவுடித்தனமான செயலைதான் இன்றைக்கு அமெரிக்கா செய்து கொண்டிருக்கின்றது. அது இப்படிப்பட்ட சூழலில் உலக நாடுகள் முழுவதும் இன்றைக்கு அமெரிக்காவை எதிர்த்துக் கொண்டு குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த சூழலில் இன்றைக்கு ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குகின்ற எந்த நாடுகளாக இருந்தாலும், ஈரான் போன்ற நாடுகளிலிருந்து வாங்கினாலும் அந்த நாடுகளுக்கெல்லாம் ஏற்கனவே 50% வரியை உயர்த்தி பொருளாதாரத்தை ஏற்படுத்தியிருக்கிற அமெரிக்க அரசாங்கம் இன்றைக்கு 50% பொருளாதார வரியை உயர்த்தி அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை தடை செய்கின்ற வகையில் இன்றைக்கு ஒரு அராஜகமான ரவுடித்தனமான ஆட்சி நிலவி கொண்டிருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா வெட்கக்கேடான சமாச்சாரம். மோடினா கூட பரவாயில்ல, ஐநாவுடைய தலைமை அலுவலகத்தில் அவருக்கு ஒரு இது கண்டிக்கத்தக்கதுன்னு ஒரு கண்டனத்தை மட்டும் தெரிவிச்சிருக்கான். ஏண்டா இப்ப நம்ம ஊர்ல ஒரு ரவுடி இன்னொரு ரவுடி அடிக்கிறான்னா, ஒரு சாதாரண மக்கள் அடிக்கிறான்னா நம்ம எங்க போய் சொல்லுவோம்? நம்ம ஊர் காவல் நிலையம் எந்த லிமிட்ல இருந்தா நம்ம ஊர்ல 3 ஸ்டேஷன், அது எந்த லிமிட்ல இருந்தா அந்த ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அந்த காவல்துறை அதிகாரி என்ன செய்வாங்க? ஏன்பா நீ இந்த மாதிரி பண்ணியா இல்லையா? அவன் பண்ணான பண்ணலன்னு தான் சொல்லுவான். ஆனா கூப்பிட்டு நடவடிக்கை விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் காவல்துறையில ஒரு சட்டம். ஆனா ஐநா என்ன சொல்றான்? அது கண்டனம் மட்டும் தெரிவித்து போயிட்டான். இப்படிப்பட்ட ஒரு ஐயக்கத்தனமான ஒரு அந்த நிறுவனம் தான் இன்னைக்கு ஐநா மன்றம். அந்த ஐநா மன்றத்தையும் கண்டிக்க வேண்டிய சூழலில் இருக்கும். சென்னையில பாத்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த என்னுடைய மூத்த தலைவர், மரியாதைக்குரிய முன்னாள் மாநில செயலாளர் தோழர் முத்தரசன் அவர்களுக்கு அந்த அமெரிக்கா தோழர்களுக்கு முற்றுகையிட்ட போராட்டம். காவல்துறை, நம்ம தமிழ்நாட்டினுடைய காவல்துறை, சென்னையில் இருக்கின்ற காவல்துறை ஏதோ இவங்க எல்லாம் அமெரிக்காவின் கைக்கூலி மாதிரி, அமெரிக்காவின் காவல்துறை மாதிரி அங்க சென்ற அந்த போராளிகளை எல்லாம் கழுத்தில் அப்படியே ஒரு உயர் அதிகாரி, நம்ம ஊர்ல எல்லாம் காக்கில தான் நாடா போட்டுருப்பாங்க அந்த கழுத்துல, அந்த ஆளு காக்கி இது பிளாக் கவர் போட்டுருக்கான். அப்போ உயர் அதிகாரி கமிஷனர் லெவல்ல இருப்பான். அவனே போய் அவனுடைய குழல்களை நெருக்கி தள்ளுகின்ற, இழுத்து வண்டியில் ஏற்றுகின்ற ஒரு அராஜகமான போக்கை தமிழ்நாடு காவல்துறை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதையும் நாம் கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாடு காவல்துறை என்ன, இது தமிழ்நாடு காவல்துறையா இல்ல அமெரிக்காவுடைய கைக்கூலி காவல்துறையா என்பதை நீங்கள் நாட்டுக்கு, இந்த மக்களுக்கு உணர்த்த விட வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட போக்கை தமிழ்நாடு காவல்துறை எடுத்துக்கொள்ளக் கூடாது. இனிவரும் காலங்களிலே இந்த போக்கை மாற்றிக் கொள்ளுங்கள். இது இன்றைக்கு உலக நாடுகள் முழுவதும் 3ஆம் உலகப் போருக்கான ஒரு யுத்தத்தை துவங்குகின்ற வகையில் இந்த ட்ரம்ப் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 2ஆம் உலகப் போரிலே பாத்தீங்கன்னா ஹிட்லர் உலகை ஆள பிறந்தவர்கள் ஜெர்மானியர்களே அப்படின்னு சொல்லி கொக்கரித்தான். ஆனா கடைசியில் அவன் சாகடிக்கப்பட்ட யாரிடம் தோற்றான் என்றால் ரஷ்யாவினுடைய ஸ்டாலினுடைய அரசால் அவனுடைய படை செஞ்சேனையால் தோற்கடிக்கப்பட்டு கடைசியா போய் அவன் மனைவியோட கொண்டு 4 வண்டி சென்று விட்டான், செத்து போனான். அப்படிப்பட்ட இந்த மாதிரியான வன்முறைகளை செய்கின்ற, பாசிசத்தை உருவாக்குகின்ற எப்பேற்பட்ட அரசாங்கமானாலும் கடைசியில் அவர்களுக்கு அழிவுதான் நிச்சயம். அவனே சாவான். அது ஹிட்லரா இருக்கட்டும், முசோலினியா இருக்கட்டும், எல்லாருடைய வாழ்க்கை வரலாறும்
இப்படிதான் இருக்கிறது. அந்த வகையில இன்றைக்கு அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய செயலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்களும் இத்தனை போன்று முதலில் போன்று ஓட நீங்கள் எங்கேயாவது விலக்கி அடிக்கப்பட்டு சாகுவீர்கள் என்ற காலம் வெகு விரைவில் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன். நன்றி.